வணக்கம்ப்பா. இந்த நெஞ்செரிச்சல், வயிற்று வலி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து அல்சர்னு பேர். அல்சர் வந்து முக்கியமாக நம்ம நாட்டில் வந்து பெண்களுக்கு தான் வருது. ஏன்னா அவங்க சரியான நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது. ஒரு நேரத்துக்கு அவங்க நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்றது, வயிறை பட்னியாக போடுறது. இதே மாதிரி சில ஆண்களும் இருக்காங்க அல்சர் வச்சு. ஏன்னா அவங்க வேலை வெட்டி அலைவாங்க, அந்த நேரத்தில் சாப்பாட்டை நினைக்க மாட்டாங்க. எப்போவுமே சாப்பிட்றது வந்து ஒரே நேரத்தில் சாப்பிட்ணும். காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றீங்களா, மறுநாள் காலையில் 8 மணிக்கு தான் சாப்பிட்ணும். மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிட்றீங்களா, மறுநாளும் அதே மாதிரி தான் சாப்பிட்ணும். நைட்டு வந்து 7 மணிக்கு சாப்பிட்றீங்களா, மறுநாள் வந்து நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் முன்ன பின்ன ஆனால் பரவாயில்ல, அப்படி மறுநாளும் அந்த 7 மணி கணக்கை வச்சு தான் நீங்கள் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு அது வந்து அல்சரே வராது. அப்படி நம்ம கரெக்டாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, நம்ம வந்து இன்றைக்கி நம்ம 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு நம்ம 8 மணிக்கு சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்க, 9, 10 ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நாள் நம்ம 8 மணிக்கு சாப்பிட்றப்ப அந்த அமிலங்கள்லாம் இரைப்பையில் சுரந்து ரெடியாக இருக்கும், வர்ற உணவை வந்து செரிக்க வைக்கணும்னு. அப்போ வந்து அந்த அமிலங்கள்லாம் என்ன செய்யும், அந்த நேரத்துக்கு சாப்பாடு போலன்னா அந்த இரைப்பையில் விழுந்து அப்படியே இரைப்பையை புண்ணாக்கிடும். இப்படி தான் இப்போ அல்சர் வர்றது. அதனால் அல்சர்னு காரணம் சொல்லாமல் ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரம் தான் சாப்பிடணும், இந்த நேரம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு முன்ன பின்ன சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சுன்னா தண்ணியவாவது அந்த நேரத்துக்கு சாப்பிட்ற நேரத்துக்கு தண்ணியவாவது, இல்லாட்டி ஏதாவது கிடைக்கிறத வாயில் போட்டுக்கோங்க. சாப்பாடு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அந்த டயத்துக்கு ஏதாவது போட்டு நீங்கள் வயிற்ற வைப்பணும்.